எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேருமே இப்போ காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இப்போ டெல்லி காவல்துறையினர் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த பேருந்துகள்ல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வலுக்கட்டாயமா ஏற்றப்படுறத பார்க்க முடியுது. இப்போ அந்த பேருந்தோட முனையில இருந்து தமிழ்நாடு நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதபுரத்தை சேர்ந்த நவாஸ்கனி அவர்கள் கோஷம் எழுப்பிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. ஏற்கனவே பிரியங்கா காந்தி அவர்களும் இதே மாதிரி கைது செய்யப்பட்டு பேருந்துல ஏற்றப்பட்டாங்க. ராகுல் காந்தியும் இதே மாதிரி பேருந்துல ஏற்றப்பட்டாச்சு. பெரும்பாலான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இப்படி பேருந்துகள் ஏற்றப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அவங்க இனி இந்த போராட்டங்களை தொடராத வண்ணம் அவங்க வேற ஒரு இடத்துக்கு கொண்டு செல்லப்படுவாங்க அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. சு வெங்கடேசன் அவர்களும் முழக்கங்களை எழுப்பிக்கிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. உள்ள போக சொல்றாங்க, நீங்க வெளியே வரக்கூடாது, உள்ள போங்க அப்படின்றாங்க. ஆனாலும் கூட விடாம அவங்க அத்தனை பேரையும் மீறி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெளியே வர்றதுக்கு முயற்சி செய்யறதையும் அவங்கள காவல்துறையினரும் துணை ராணுவ படையினரும் உள்ள அனுப்பி விடுறதையும் பார்க்க முடியுது. மூத்த ஐபிஎஸ் அதிகாரிகள்ல இருந்து பல பேர் இங்க வந்து இந்த பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. வாக்கு திருட்டு அப்படின்ற பதாகைகளை தமிழ்காரங்களும் ஓட்சோரி அப்படின்ற ஹிந்தி பதாகைகளை வட இந்தியாவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கையில் ஏந்தி தீவிரமான முறையில் போராட்டங்கள் நடத்திட்டு இருக்கிறது தான் நம்மளால இப்ப பார்க்க முடியுது. அத்தனை முக்கிய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இப்போ அவங்க ஒவ்வொருவரா இங்கிருந்து அப்புறப்படுத்தப்படுறதையும் பார்க்க முடியுது. இனி இந்த பேருந்துகள் கிளம்பி போகும் பொழுது இன்னும் இந்த பிரச்சனை பெரிய அளவுல மாறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தொடர்ச்சியா பார்க்கலாம்.